ரிஷபம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம். அதுக்கு மேல சம்பாதிக்க கூடாதா? இந்த படபலம் பணபலத்தை விட ரொம்ப பெருசு எது அப்படின்னா, அப்ப ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு ரிஷபராசி அன்பர்கள் இது வரைக்கும் திருமணமே நடக்கலைங்க. நல்ல வரன் தேடுறோம், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு வரன் வர மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நம்மள பாத்தீங்கன்னா யாரும் ட்ராப் பண்ணக்கூடாது. எப்பயுமே நாங்க மனோபலத்தோடவும் தேக பலத்தோடவும் புத்தி பலத்தோடவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம அம்பிகை வழிபாடு பண்ணணும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு லாப சனியா இருக்காமா. ஆக எல்லா விதத்துலையும் நீங்க செய்யக்கூடிய தொழில லாபம் அப்படின்றத சனி பகவான் கொடுக்க போறார். பொதுவா இது வரைக்கும் நாங்க எந்த வேலையுமே செய்யலைங்க, எந்த தொழிலுமே செய்யலைங்க, சும்மா தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் எல்லா ராசியிலையும் பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஆண்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ராசியிலையும் வேலை அப்படின்ட்டு செய்வாங்க. இப்போ நீங்கள் ரிஷப ராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யலையா, முதல்ல தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், சம்பாதிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2028 வரைக்குமே ரிஷபம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம். அதுக்கு மேலே சம்பாதிக்க கூடாதா? அதுக்கு மேலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இந்த காலகட்டம் பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள். நான் சூப்பராக படிச்சிருக்கேங்க, திருமணமான பின்னாடி எங்கள் கணவருக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலை செய்யலை அப்படி சொல்கிற ரிஷப்மா நீங்களாக இருந்தாலும் அதே மாதிரி நான் சூப்பராக படிச்சிருக்கேங்க, நான் பாருங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், குழந்தை பிறந்தோடனே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் வேலை செய்யலை அப்படி சொல்கிற விஷயமா இருந்தாலும், இது வரைக்கும் நான் வேலையே செய்யலைங்க அப்படி சொல்கிற விஷயமா இருந்தாலும், வயசு 60 ஆயிடுச்சுங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது தான் ரிஷபத்தினோட மைண்ட் செட். அப்போ எந்த கேடரில் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், அனலைஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அடிமை தொழில் தான் பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சர்னில் போய் வேலை செய்யுங்க. ஏதோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, படிக்கவே இல்லைனா கூட, இல்லை எங்கள் சுய ஜாதகத்தில் சுய தொழிலுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னா சின்ன அளவிலாவது ஒரு தொழிலதிபராக மாறணும். இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? ஆல்ரெடி சனி பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார். அதுக்கும் மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் பாவத்தில் வந்திருக்கார். 3ஆம் பாவம் ஸ்தான பலம் பெருசாக இல்லையம்மா, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யார்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு குரு நட்பா பகையான பகை கிரகம் தான். ஆக பகை கிரகம் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பெருசாக நெகட்டிவ் கிடையாது. அதுக்கும் மேலே அது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். ஆக பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு திமிரும் ஆளுமையும் எப்படி வரும்? ஒன்று அவங்களுக்கு படபலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும், இல்லை புத்தி பலம் இருக்கணும். இந்த படபலம் பணபலத்தை விட ரொம்ப பெருசு எது அப்படின்னா புத்தி பலம். புத்தி பலம் இருக்குது அப்படின்னா எப்போனாலும் நம்ம புத்தியை காசாக்கிக்க முடியும். புரியுதுங்களா? எப்போனாலும் நம்ம புத்தியில் சாதிச்சுக்க முடியும். ஆக 3ஆம் பாவத்தில் குரு உங்களோட இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நாலேஜ் வெளியே வரக்கூடிய காலகட்டம். நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், முயற்சி, ரொம்ப திறமை, அதீத பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் எல்லாம் மேம்படக்கூடிய காலகட்டம். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குல்லம்மா, உச்ச பார்வை, இது பாருங்கள் 7ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு ரிஷபராசி அன்பர்கள் இது வரைக்கும் திருமணமே நடக்கலைங்க. நல்ல வரன் தேடுறோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வரன் வர மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட சூப்பரான ஒரு வரன் அப்படின்றது வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இளைய கலத்திரம் 2வது திருமணத்துக்கு நாங்கள் வரன் தேடிட்டுருக்கோம், சூப்பராக அமையும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கும், பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது இல்லை, ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இளைய கலத்திரம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிடுச்சுங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கும், பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மேலோங்கும். ஆக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ பார்த்திங்கன்னா யூஜி முடிச்சுட்டு பிள்ளைங்க நிறைய பேர் பிஜி படிக்கணும் அப்படின்னு 2 வருஷமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 வருஷமாக நாங்கள் பார்த்திங்கன்னா நீட் எழுதிட்டுருக்கோங்க, எம்டிக்கு இந்த மாதிரி எழுதிட்டுருக்கோங்க, 4 வருஷமாக எழுதிட்டுருக்கோங்க, 5 வருஷமாக நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம். நாங்கள் யூஎஸ் போகிறதுக்காக ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். இப்படி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை அவர் மேலே அப்படின்போது லாபசனியே நிறைய லாபத்தை கொடுக்க போகிறார். குரு பார்வையினால இன்னும் கடகட சட் 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 பட் 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 பட்டுன்னு கொடுத்துட போகிறார். இதெல்லாம் பெரிய ப்ளஸ். சரி, இப்போ குருனால ப்ளஸ் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து சனினால் ப்ளஸ்ஸு சொல்லிட்டீங்க. ராகு 10ஆம் பாவம், 10 ராகு, 10ல் ஒரு பாவி ஏது இருக்கணும் அப்படிம்பாங்க, பாவியேனும் இருக்கணும், பாவியாது இருக்கணும் அப்படிம்பாங்க. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. ஆக 10ல் ராகு இருக்கா, அரசன் இல்லை சக்கரவர்த்தி போல யோகத்தையே கொடுத்துருவான். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கணும். சரி, கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் இது. வேலை செய்கிற இடத்துல ராகு, அதாவது 10ல் ராகு, தொழில் ஸ்தானத்தில் ராகு, பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பட் என்னென்னா வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் கவனம் வேணும். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது, ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்மளோட ஆரோக்கியம், நம்மளுடைய தாயாரனோட ஆரோக்கியம். சிம்பிள். சரிம்மா, பரிகாரம்னு என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ரிஷபம் எப்பயுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் 8 மற்றும் 11க்கு அதிபர், புரியுதுங்களா? அஷ்டமாதிபதியாக வந்தால் லாபாதிபதியாக வந்தால், அதுக்கும் மேலே அன்பா 4 வார்த்தை பேசினா ஏமாறக்கூடிய ராசி ரிஷபம். அப்போ ஏமாறக்கூடாது, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா யாரும் ட்ராப் பண்ணக்கூடாது. எப்பயுமே நாங்கள் வந்து மனோபலத்தோடவும் தேக பலத்தோடவும் புத்தி பலத்தோடவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம அம்பிகை வழிபாடு பண்ணணும். அம்பிகை எப்படிங்க வழிபாடு பண்ணலாம்? அம்பிகைக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது. அப்படின்னாலும்மா ஐகிரி நந்தினி, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே அப்படின்னு வரும். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் பாராயணம் பண்ணுறாங்களோ சக்ஸஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக கிடச்சிடும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தப்பானவங்க வரத்துக்கு பயப்படுவாங்க, தப்பான ஒரு நட்பு அவங்கள சூழுது அப்படின்னாலும் அதுவாக விட்டு விலகிடும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த குரு பயிற்சி காலகட்டம் இனிமையான காலகட்டம் அமையும். வாழ்த்துக்கள்.